வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். Group 4ல நான் ஜெயிச்சதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் Group 2 படிக்கும் போதே Group 4ல இன்னும் சில ஆஸ்பிரண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times நான் Group 4 எக்ஸாம் ஃபெயில் ஆகியிருக்கேன். ஆனால் அது இவ்வளோ பேர் நமக்கு போட்டியாளராக இருக்காங்கன்றதே நான் அப்போ தான் பார்த்தேன். அப்புறம் நியூவாக படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் போயிட்டு அதை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் யூஷுவல் டைம் 10 o'clock நினச்சிட்டு போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, உள்ளவே விடலை. அந்த விளையாட்டுத்தனம் டக்குன்னு அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு போகவே போகாது. ஏன்னா அவங்க காலேஜை விட்டு வரும்போது ஏதோ ஒன்று நிறைய பேர் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் பண்ணிலாம் அதுக்கான ரிடக்ஷன் மார்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க Group 4ல. ஸோ அவங்க இன்னும் தப்பு பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது ஹை பிச்சில் 7 to 8 மணி வரைக்கும் போகுது. சரி படுத்து தூங்கலான்னு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. மதியெல்லாம் கால் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. அவங்க சொன்னது என்னென்னா, அந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அங்கே கொஞ்சம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ் நடுவில் வரும். நம்ம இங்கே சில பேர் அந்த ப்ராக்டிஸ் இல்லாதவங்க அப்படி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கேப் விடாமல் போய் எங்கேயாவது ஷேர் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இது அந்த இடத்துல நிறைய பேரை பாதிச்ச ஒன்று. சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக நிறைய பேர் அது நான் முன்னவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நடக்கலான்றதை அவங்க சொல்லும் போது ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லும் போதே நம்ம அலர்ட் ஆகிக்கணும். ஸோ ஒரு ப்ராப்ளம் இஸ் எ மேண்டட்டரி, பட் சஃபரிங் இஸ் அன் ஆப்ஷனல். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் ராமதுளசி. நடந்து முடிஞ்ச Group 4 எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் 633 எடுத்திருக்கேன். கம்யூனல் ரேங்க் 205 எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நான் நிறைய எக்ஸாம்ஸ் சர்வேயர் Group 1 ப்ரிலிம்ஸ் 2 times கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ மெயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். Group 2 எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் நியூவாக படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே எதுவும் வசதி இல்லையே, சோர்ஸ் இல்லையே அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ் ஆன்லைன் சோர்ஸு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க, கோச்சிங் சொல்லித்தராங்க. அதை அப்ளை பண்ணி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ஒன்று இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் நியூவாக படிச்சுட்டு வர பிள்ளைங்களும் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபீல்டில் போயிட்டு வாங்க, போய் படிச்சுட்டு வாங்க. இன்னும் சில பேர் ப்ரைவேட் ஜாப் போயிட்டு அதை விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு போக பாருங்கள். ஒரு 3 times நான் Group 4 எக்ஸாம் ஃபெயில் ஆகியிருக்கேன். ஆனால் அது தோற்றுருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நான் அதை தோற்றேன்னு நான் எடுத்துக்கவே இல்லையே. இப்போ நான் அதை தோற்றேன்னு எடுத்துக்கிட்டதுன்னா அதை நான் தோல்வியாக எடுத்து பார்க்க முடியும். நான் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒரு 18 years எழுதினேன். எக்ஸாம்னால் என்னன்னே தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு போய் எழுதினேன். அது ஒரு அனுபவம் தான் கிடச்சிது எனக்கு. அது ஒன்றும் எனக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு காலேஜ் படிக்கும்போது மிடில் ஒரு டைம் எழுதினேன். மிடில் ஒரு டைம் அப்போ கூட ஷார்ட் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு நம்பரு. ஆனால் அப்போவே எனக்கு அது ஃபெயிலியர் அஃபெக்ட் பண்ணல. ஒரு ப்ராப்ளம் இஸ் எ மேண்டட்டரி, பட் சஃபரிங் இஸ் அன் ஆப்ஷனல். உங்களுக்கு கஷ்டம் எல்லாருக்குமே கண்டிப்பாக நிலையானது இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக கஷ்டப்படுறேனான்றது தான் அங்கே கேள்வி. நான் படுறேன்னா இல்லை, அவ்வளோதான். சஃபரிங் நீங்கள் ஆகிறதும் உங்கள் விருப்பம் தானே. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. படிச்சுட்டு இருந்தேன், ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். எந்த ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸோ கோச்சிங் அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஸோ அப்போ அவ்வளோதான் என்னால் அதோட எஃபிஷியன்ட் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்புறம் நான் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் நான் இவ்வளோ பேர் நமக்கு போட்டியாளராக இருக்காங்கன்றதே நான் அப்போ தான் பார்த்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் சொல்லுவோம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் உங்களை யாராக இருந்தாலுமே வந்துடுவாங்க. நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கல. ஸோ அதனால் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். நிறைய பேர் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் பண்ணிலாம் அதுக்கான ரிடக்ஷன் மார்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க Group 4ல. ஸோ அவங்க இன்னும் தப்பு பண்ணன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷேடை ப்ராப்பராக பண்ணுங்கள். இங்கே ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு போகும்போது அதை நீங்கள் நம்பராக பார்க்கணும். இப்போ 1வது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே அதுக்கான ஆன்சரை நீங்கள் மறந்துட்டு அப்படியே அங்கே ஓஎம்ஆர் ஷீட் போகும்போது 1க்கு பி அப்படி சொல்லிவிட்டு 1க்கு பி ஆப்ஷனை ஷேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும் போது அங்கே சொல்லி அடிக்கணும். இப்போ 2க்கு இந்த ஆன்சரு, 3க்கு சி அப்படி சொல்லி அடிக்கும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வராது. நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஓஎம்ஆர் ஷீட்டில் கையே வைக்க மாட்டேன்.
அப்படியே ஒரு எம்டி ஷீட்டாக ஓரமாக தான் வச்சுருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக வந்து ஒரு 100 கொஸ்டின் தமிழ் இருக்கா, 100 கொஸ்டின் தமிழ் வந்து வாசிப்பேன். வாசிச்சுட்டு நமக்கே தெரியும் நம்ம எல்லாருமே அதில் கொஞ்சம் மைல்டாக வந்து ஒரு சின்ன மார்க் வந்து வைப்போம், ஏன்னா நம்ம அப்புறமா ஆன்சருக்கு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு சின்ன மார்க் வச்சுட்டு நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த கொஸ்டின் எண்டு வர வரைக்கும் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம எடுத்த உடனே கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆக மாட்டோம் கொஸ்டின் பேப்பருக்கு. டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் தோணும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் வேறு ஒரு ஆன்சர் கூட தோணும். ஒரு கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் ஞாபகம் வராமல் இருக்கலாம், இல்லை வந்து அதுலேயே ஒரு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் ஒரு கொஸ்டினாக நான் 3 தடவையாச்சும் இல்லை 2 தடவையாச்சும் படிச்சிருந்துருப்பேன். அகைன் படிப்பேன். அப்போ வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கா, 100 கொஸ்டின் வாசிச்சுட்டு அப்புறம் அகைன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஆன்சரை நான் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்லேயே ஷேட் பண்ணுவேன். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு 100 முடித்த உடனே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மறுபடியும் ஷேட் பண்ணிவிட்டு எடுத்து ஓரம் வச்சுருவேன். அகைன் ஒரு 75 GSை வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சிருவேன். திரும்ப ஒரு தடவை படிக்க வரும்போது தான் வந்து நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுவேன். திருப்பி அதை எடுத்து ஓர வச்சுருவேன். ஒரு 1 hour இருக்கும், கரெக்டாக ஒரு 1 hour டைம் இருக்கும். 25 மேக்ஸுக்கு மட்டும் 1 hour வச்சுருப்பேன். ஏன்னா இது நான் தமிழை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நான் அந்த 1 hour டைம் இருக்கும்போது மேக்ஸை வந்து பார்ப்பேன். மேக்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு அதுலேயும் வந்து ஒரு நல்லா தெரிஞ்ச மேக்ஸ் அப்புறம் தெரியாத மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்பிட்வீன் அங்கங்கே கொஞ்சம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ் நடுநல்ல வரும். நம்ம வந்து இங்கே சில பேர் அந்த ப்ராக்டிஸ் இல்லாதவங்க அப்படி இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கேப் விடாமல் போய் எங்கேயாவது ஷேர் பண்ணிவிடுவீங்க. ஜிஎஸ்சில் வந்து ஒரு 110 கொஸ்டின் தாண்டின உடனே கொஞ்சம் மேக்ஸ் வருதுன்னா அது கொஞ்சம் கேப் விடணும். நான் சொன்னால ஒரு அடுத்த செக்ஷனாக தான் நான் மேக்ஸ் போகிறேன், அப்போ அது கரெக்டாக நான் கேப் விட்டுட்டு ஷேர் பண்ணுவேன். சில பேர் ஷேர் பண்ண சீக்கிரமாக முன்னாடியே ஷேர் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு அந்த எந்த மெத்தட் கரெக்டாக இருக்குமோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. அந்த மாதிரி 3rd செக்ஷனாக மேக்ஸ் வச்சுட்டு அப்படி நான் மேக்ஸ் சால்வ் பண்ணுவேன். அகெயின் வந்து கூட்டி போடும்போது இப்போ டோட்டலில் வந்து சில பேர் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் ரிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கரெக்டாக பண்ணும். லாஸ்ட்டில் ஒரு ரஃப் பேஜ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஆர்டராக கூட்டி போட்டு அப்புறம் வந்து கரெக்டாக அங்கேயே டேலி ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஷேர் பண்ணுங்கள். அந்த ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் எப்படி பண்ணோம், எக்ஸாமுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து மோட்டிவேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து யார் கொடுத்தாலும் போய் நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துப்பேன். ஏன்னா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன். Group 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு. ஆனால் அதை கூடவே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எனக்கு சொன்னாங்க. அது ஒரு யூடியூபர் வந்து சொன்னாங்க, லாஸ்ட் Group 1 எழுதும்போது அவங்களுடைய சென்டரில் மட்டும் டைம் டிலே பண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் கிரேஸ் டைம் கொடுத்து எழுத வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அவங்க இங்கே ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கலாம். அப்போ நடக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுப்பாங்க, நீங்கள் பதட்டம் அடையாமல் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ அதை நான் கேட்டதுனால அன்றைக்கி அங்கே நடக்கும்போது எனக்கு வந்து பெருசாக வந்து என்னை வந்து அதை அஃபெக்ட் பண்ணலை. ஸோ நான் டைம் அலாட் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அந்த டைமுக்கு வந்து நம்ம போயிட்டு எக்ஸாம் வந்து இது எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு. ஏன்னா இது வந்து அந்த இடத்துல நிறைய பேரை பாதித்த ஒன்று, சைக்கலாஜிக்கலாக வந்து மன ரீதியாக வந்து நிறைய பேரை கஷ்டப்படுத்துச்சு. அதை பார்க்க முடிஞ்சுது. அது வந்து நான் முன்னவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நடக்கலான்றதை வந்து அவங்க சொல்லும் போது ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லும் போதே நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணும். ஸோ Group 4 வந்து இன்னும் சில ஆஸ்பிரண்ட் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ டைம் வந்து 8:30க்குலாம் அங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க, 9 வரைக்கும் கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா லேட்டாக போயிடுறாங்க. லேட்டாக போனதுனால அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹால் டிக்கெட்டை வந்து கீழே போடுறது, அந்த மாதிரி சில விரக்தி வந்து பார்க்க முடியுது. ஏன்னா Group 4 முடிச்சுட்டு வந்து நான் வரேன் வீட்டுக்கு, எனக்கு ஒரு அக்கா வந்து கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து லேட்டாக போயிட்டேம்மா, நான் யூஷுவல் டைம் 10 o'clock நினச்சிட்டு போயிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, உள்ளவே விடலை, அப்புறம் ரொம்பவே கெஞ்சினதுக்கு அப்புறமா விட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேரை வந்து பார்க்க முடியுது. நான் வந்து Group 2 ப்ரிலிம்ஸுக்கு எழுத போகும்போது டைம் நம்ம வச்சுட்டு கிளம்புவோம், ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நிறைய டிராஃபிக் வந்து வரலாம், இல்லை சார் அந்த சூழ்நிலை கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், அந்த போகிற ரூட் இருந்தாலும் அங்கே பஸ் ரூட் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது சரியான ஆன் டைமுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுமோ அதை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு லென்த்தி ஸ்பேனில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆனால் அது எல்லாமே அந்த ஒரு 3 hours நம்ம அவுட்புட் வந்து எடுத்தாகணும். அதுன்னு சொல்கிறது அந்த டைம் தான் நம்ம வந்து விளைச்சலை அறுவடை பண்ணுற நேரம், அந்த டைமில் எதுவும் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து யார்ட்டையும் அதிகமாக பேசாதீங்க, அது யாராவது நம்மளை ஏதாவது சொன்னால் கூட அமைதியாக போயிடுங்க அன்றைக்கி ஒரு நாள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்.
ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து ப்ராப்ளம்ன்றது இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இந்த மாதிரி தான் வரணும்னு இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். எனக்கு இந்த குரூப் 4ல் வந்து ஒரு அஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ரீசன் தானேன்னு சொல்லிடலாம். ஏன்னா பக்கத்துலேயே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அது வந்து ஆடி மாதம் அப்போது அந்த எக்ஸாம் நடந்தது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எக்ஸாமு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு மேலேயும் வந்து அம்மன் சாங்கு லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஓடுது. சரி படிக்கலாம் ரிவிஷன் பண்ணலான்னு பார்த்தாலும் ரிவிஷன் பண்ண முடியல. ஹை பிச்சில் சவுண்டு 8 மணி வரைக்கும் போகுது. சரி படுத்து தூங்கலான்னு பார்த்தாலும் தூக்கம் வர மாட்டேது. மதியம் அந்த வெள்ளிக்கிழமை மதியம்லாம் கால் பண்ணி என் ஃப்ரெண்டுகிட்ட அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. அவங்க சொன்னது என்னென்னா, நீ வந்து எல்லா கொஸ்டினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காத. ஒன்றால் அப்படிலாம் எல்லாரும் எல்லா கொஸ்டினுக்கும் சரியாக ஆன்சர் பண்ணுற முடியாது. ஸோ அப்படி நீ என்ன பண்ணுறன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணாமல் இரு. தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணாத, எல்லா கொஸ்டினையும் சரியாக தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை எந்த ஒரு இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்காத. தெரிஞ்ச வரைக்கும் போய் எழுதிட்டு வா, என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அந்த மாதிரி இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். இது வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வில்லேஜ்ன்றனால எனக்கு தெரிஞ்சதோ என்னவோ. அந்த மாதிரி இப்போ நான் இன்னும் நினைப்பேன்னா குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகும்போது இது ஒரு சின்ன பிரச்சனை. அதுனா பிரச்சனையே கிடையாது. நான் வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரைட்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்கணும். என் ஹைட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்னால் கொஞ்சம் எக்கி எழுதுகிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து நான் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவேன். இப்படிலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். நமக்கு வந்து பிரச்சனை அப்போ வந்து இப்போது ஏன்னா எழுதுறது வந்து அங்கே 3 மணி நேரம் ஃபுல்லாக எழுதணும். 3 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் கூட நீ நிமிந்து பார்க்க கூட டைம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ சீக்கிரமாக டயர்டும் ஆகாமல் வேகமாக எழுதுனா மார்னிங்கும் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற பேப்பரு, மதியமும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற பேப்பரு. ஸோ இப்படிலாம் கூட நான் யோசிச்சுருந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தடைன்றது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கணும், இவங்க தான் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம், நீங்கள் வந்து ஆன் டைம் எக்ஸாம் போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் காரணமாக வர்றது, இதெல்லாம் கூட இப்போ வரும். குரூப் 4ல் நான் ஜெயிச்சதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் குரூப் 2 வந்து படிக்கும் போதே வந்து நல்லா படிச்சிருந்தேன். அப்புறம் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைமில் 2-3 டெஸ்ட் பேட்சை கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து முடியும். நம்ம எப்பவுமே டெஸ்ட் எழுதிட்டா இருந்தால் கூட அதில் எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அது அங்கேயே அந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், இன்னும் 2-3 கொஸ்டின் தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மெயின்ஸ் வந்து எப்போவுமே டெஸ்ட் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ணணும். நிறைய வந்து கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ணணும் போது, ஏன்னா ஒரே கண்டென்ட் டெஸ்ட் எழுதிருக்கும் போது அதே தான் மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட்டு அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு 2 டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஒரு வாரத்தில் ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு எழுதலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வாரம் ஃபுல்லாக ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் டெஸ்ட் எழுதினாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, தப்பு பண்ணாலும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் அதிகமாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது என் கையில் ஒரு ஜியோ ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து சில ஃபன் வீடியோஸ்லாம் பார்க்குற பழக்கம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அது பார்க்கும்போது அந்த ஸ்டாஃப் நடத்தும் போது எனக்கு வந்து அவங்கள வந்து எனக்கு யாருமே ஒரு சின்ன காமெடி பண்ணாலும் நான் மட்டும் சிரிக்கிறேன், பக்கத்தில் இருக்கவங்க யாருமே சிரிக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த காமெடியை கேட்டிருந்தவங்களா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம போய் ஆகணுன்ற அந்த ஒரு இதில் இருந்திருப்பாங்க. அந்த விளையாட்டுத்தனம் டக்குன்னு அந்த காலேஜ் முடிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு போகவே போகாது. ஏன்னா அவங்க காலேஜை விட்டு வரும்போது ஏதோ ஒன்று விட்டுட்டு வர மாதிரியே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்காக வந்துட்டேன்றதை ஏற்றுக்கோங்க. நான் படிக்க வந்துட்டேன்றதை ஏற்றுக்கோங்க. பாதி பேருக்கு வந்து இந்த ஸ்கூல் முடித்த உடனே மொத்தமாக டயர்டாகிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆக்கிடுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு போனால் ரெஸ்ட்டுன்னும் போது கிடையாது, திரும்பவும் நீ படிக்க தான் வரப்போகிற, அதுவும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்களா, ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது இது இல்லாமல் கொஸ்டினாக வருன்றதுக்கு நினைப்பாங்க. அதுதான் கொஸ்டினாக வரணுன்றதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். பிஒய்க்கு பார்த்து அவங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நான்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு நான் ஆச்சரியப்பட்டேன். அது பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும். அது ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும், ஃபுல்லாக படிக்க வந்துடணும். அப்புறம் வந்து அவங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லாத்தையும் எடுத்துக்கணும். படிக்க போகிறோன்னா ஒன்று சொல்கிறேன் வந்து வீட்டில் படிக்க பிடிச்சா படிங்க, இல்லை வெளியில் போய் படிக்க பிடிதா படிங்க, தனியாக உட்காந்து படிக்க பிடிதா படிங்க, குரூப் ஸ்டடி பண்ண வருது யாராவது சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா படிங்க. மேக்ஸ் வந்து நானாக பார்த்துப்பேன் அப்படின்னாலும் படிங்க. நிறைய பேர் ஷார்ட்கட் படிக்கும் போது நினைப்பேன்னா அந்த ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து மெத்தடாகவும் கற்றுக்கோங்க, மெத்தடாகவும் நிறைய வந்து சொல்லித்தராங்க. ஸோ எதில் வேணால் நீங்கள் எந்த சோர்ஸ் வேணால் எடுத்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், நிறைய சோர்ஸ் இருக்குது. எப்படி வேணால் எடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகிட்டு படிக்க வந்துட்டோன்றதை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த ப்ராசஸில் போனாலே
சீக்கிரமாகவே ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.